ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் லெட்ஸ் லேர்ன் மோர். நம்ம இப்போ பார்க்க போகிறது குடையின் வரலாறு. மழையிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம எல்லாரும் குடையை தேடுறோம். மழை வந்தாலோ வெயில் அடித்தாலோ நம்ம உடனே தேடுறது குடையை. ஆனால் குடையோட ஆரம்ப கால வரலாறு மழையோட சம்மந்தப்பட்டது அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாட பழங்கால எகிப்து, சீனா மற்றும் இந்தியாவில் குடை பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அப்போது மழையிலிருந்து காக்க அல்ல, கடுமையான வெயிலிலிருந்து பாதுகாக்கவே பயன்படுத்தப்பட்டது. அந்த காலத்தில் குடை ஒரு சாதாரண பொருள் இல்லை. அரசர்கள், அரச குடும்பத்தினர் மற்றும் உயர் பதவியில் இருக்கிறவங்க மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு கௌரவ சின்னமாக இருந்தது. ஒருத்தரோட தலைக்கு மேலே கொடை பிடிச்சி நிற்பது அவருக்கு கொடுக்கப்படுற ஒரு மரியாதையின் அடையாளமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீனர்கள் அந்த கொடைக்கு நீர் புகாத வகையில் எண்ணெய்லாம் பூசி ஒரு காகிதத்தை பயன்படுத்தி இதை மழைக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்க தான் முதல்ல குடையை வெயிலிருந்து மழைக்காக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் அந்த குடையோட வடிவம் மாறி மரம், மூங்கில், காகிதம் இதெல்லாம் மாறி கடைசியில் இரும்பு மற்றும் எஃகு சட்டத்தை வச்சு நம்ம குடையை உருவாக்கணும். இன்றைக்கி குடை ஒரு சாதாரண பொருள் போல் தோணலாம், ஆனால் அது வெயிலிருந்து பாதுகாக்கும் அரசர்களோட அடையாளம். ஒரு குடை மனிதனோட அறிவையும் காலத்திற்கு ஏற்ப மாற்றத்தையும் சொல்லும் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. அடுத்த முறை குடையை திறக்கும்போது அது வெறும் மழைக்காக கண்டுபிடித்த ஒரு பாதுகாப்பு பொருள் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டு பழமையான ஒரு வரலாற்றின் தொடர்ச்சி அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் கருத்துக்கள் பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.